கொஸ்டின், வா என்ற சொல்லின் வினைமுற்று. வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்றுனா அந்த வினை வந்து அதோட முடிஞ்சிடணும். ஸோ அப்படி பார்த்தா கொடுத்துருக்குள்ள வந்தன்றது இது பெயரெச்சம், இது வந்து வினையச்சம், வந்தவர் வந்து வினையான நயம் பெயர். ஸோ அப்போ வேர் சொல்லிலோட வினைமுற்று எதுனா ஆப்ஷன் ஏ வந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமன் வந்தான் எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர். ராமன் வந்தான், ராமன்றது எழுவாய், அவன் செஞ்ச வேலையை குறிக்கிறனால இது வந்து ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் அடியுள் முதல் 3 மற்றும் 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் இதுகையாகும். ஓர் அடியுள் முதல் 3 4ஆம் சீர்கள் அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கூலை எதுகை. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இங்க 1 3 4ஆவது சீர்கள் வந்து ஒரே மாதிரி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன எதுகைன்னு கேட்டிருக்காங்க. 1 3 4 சீர்கள் வந்து ஒரே மாதிரி வருவது மேற்கதுவாய் மோனை. கூலை மோனைன்றது 1வது 2வது 3வது சீர்கள் ஒரே மாதிரி வருவது கூலை எதுகை. கீழ்கதுவாய் எதுகைன்றது 1வது 2வது 4வது சீர்கள் வந்து ஒரே மாதிரி வருவது ஒருவு மோனைன்றது 1வது சீரும் 4வது சீரும் ஒரே மாதிரி வருது. இங்க 1 3 4 கேட்டுக்கனால அது ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கதுவாய் மோனை எதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இச்சொல்லின் பொருள். நனந்தனை உலகம், அகன்ற உலகம், நீர் சூழ் உலகம், மலை சூழ் உலகம், மலை தரும் உலகம். நனந்தலை உலகம் என்பதோட பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை மலை காக்கும், பயிரை குணம் காக்கும், மானத்தை பணம் காக்கும், உயிரை சொல் காக்கும். மரத்தை இலை காக்கும் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி மானத்தை பணம் காக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டை செய்து பார்ப்போர் வந்தாயோ. இல்ல மோனை சொல்லை கண்டறிங்க. மோனைனா சீர்ல எழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை. இதுல எது மோனைன்னு கேட்டிருக்காங்க. கண்ணோடு பண்ணோடு இது முதல் எழுத்து ஒன்றி வரல, அப்ப இது ஆன்சர் கிடையாது. பண்ணோடு வந்தாய் பாவா வந்திருக்கு, அப்ப இதுவும் மோனை கிடையாது. திறந்து நற்றமிழ் இது வந்து முதல் எழுத்து ஒரே மாதிரி வரல, அப்ப இதுவும் மோனை கிடையாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நந்தவனம் நற்றமிழ் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கனால அப்ப இதுதான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதை வந்து நந்தவனம் நற்றமிழ் இதை வந்து அடி மோனைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. பயனற்ற செயல், தற்செயல் நிகழ்வு, தடையின்றி மிகுதியாக, ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் நிறைஞ்ச ஒரு மூட்டையை கொட்டினோம்னா அதுல இருக்கிற எல்லா நெல்லிக்காயையும் கீழே கொட்டி செதறி தனித்தனியா பிரிஞ்சு ஓடும்ல, அது வந்து ஒரே மாதிரி ஒன்னா இல்லாம பரவி கிடக்கிறதுனால அது வந்து ஒற்றுமையின்மைன்ற பொருளுக்கு இதை வந்து சொலவடையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஒற்றுமையின்மை. தற்செயல் நிகழ்வுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா பனங்காய் விழுந்தது போல, காக்காய் உட்கார பனங்காய் விழுந்தது போலன்றது தற்செயல் நிகழ்வு சொலவடை. தடையின்றி மிகுதியாக இது பயனற்ற செயல்னா விழலுக்கு இழைத்த நீர் போல, வேஸ்ட்லேண்டுக்கு தரிசு நிலத்துக்கு நீர் பாய்ச்சினது போல. தடையின்றி மிகுதியாகனா காட்டாற்று வெள்ளம் போல, அளவுக்கு மீறி அதிகமா வரதை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ற சொல்ல வேண்டியதுன்னா காட்டாற்று வெள்ளம் போல. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இந்த பதிலுக்கு ஒரு வினா அமைக்க கேட்டிருக்காங்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் என்ற கேள்விக்கு
மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்ற விடை அமையும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. தல புராணங்கள் என்றால் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் செட் ஆகாது. தல புராணங்கள் எத்தனை அப்படிங்க வகைகளை பற்றியே பேசினா அப்போ இதுவும் வராது. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை எப்படி பாடினார், எப்படி பாடினார்ன்றது இது இங்கே இந்த கூற்றுக்கு செட் ஆகாது. அப்போ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. ஒன்றன்பால் வினை முற்று விகுதி, இரண்டாம் வேற்றுமை தொகை, பண்புத்தொகை, வினைத்தொகை. செந்தமிழ் எப்படி எழுதலாம்னா செம்மை கூட்டல் தமிழ் எழுதலாமா? செம்மை கூட்டல் தமிழ் எழுதலாம். ஸோ மை விகுதி வந்து இங்க மறைஞ்சு வந்திருக்கனால இது வந்து பண்புத்தொகை. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். காவிய தரிசனம் எனும் வடநூலின் தமிழ் நூலாக அமைந்தது மாரண அலங்காரம், தண்டியலகனாரம், திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு. காவிய தரிசனம் எனும் வடநூலின் தமிழ் நூலாக அமைந்தது ஆப்ஷன் பி தண்டியலகங்காரம். இது வந்து ஒரு அணி இலக்கண நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ், இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இகழ் சேர்ந்து வேந்தவார் ஒழுகு, வேந்தர் சேர்ந்து இகழ்வார் ஒழுகு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது வந்து ஒரு திருக்குறளோட இறுதியடி. இது அந்த திருக்குறள் என்னன்னா அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். தீக்காயம் பட்டவங்க கிட்ட யாரும் அகலவும் மாட்டாங்க அணுகவும் மாட்டாங்கன்ற மாதிரி தீக்கிட்ட அரசரோட சேர்ந்தவர்கள் வந்து அரசரை வந்து சார்ந்தும் வாழாம அதே மாதிரி விலகியும் வாழாம இருக்கணும் அப்படின்ற பொருள் தர குறள் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லறத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுல இருக்க மரபு பிழை எதுனா கூரை போட்டனர் வராது, கூரை வேந்தனர் அப்படின்றதுதான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிக. செப்பலோசை, துங்குலோசை, அகவலோசை, ஓங்கலோசை. பொருந்தாததுன்னா ஆப்ஷன் டி ஓங்கலோசை. ஏன்னா ஓசை வந்து மொத்தம் 4 வகைப்படும். அது செப்பலோசை, தூங்கலோசை, அகவலோசை அன்று தூங்கலோசை. தூங்கலோசை ஓங்கலோசைன்றது கிடையாது. அப்ப இதுதான் பொருந்தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர்சொல் தருக. ஊக்கம் என்பதோட எதிர்சொல் கேட்டிருக்காங்க. ஊக்கம்னோட பொருள் என்னன்னா ஆர்வமா இருக்கிறது, உற்சாகமா இருக்கிறது, இதுதான் ஊக்கம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எதிர்சொல்னா சோர்வா இருக்கிறது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீளு கூட்டல் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு, நீண்ட கூட்டல் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுனா ஆப்ஷன் டி நீள் கூட்டல் உழைப்புன்னு மாதிரி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். படமாட கோயில் பகம் மாறுவதற்கு ஒன்று ஈல், நடமாட கோயில் நண்பருக்கு ஆங்கு ஆகா, நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று ஈல், படமாட கோயில் பகவதற்கு ஆமை. இதில் பயின்று வந்துள்ள மோனை கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதுல என்ன மோனை ஒன்றி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல் வரியில எடுத்துக்கிறோம். இதுல வந்து படமாட பகர்வதற்கு, படமாட பகர்வதற்குன்றது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடுத்து இங்க நடமாட கோயில்ல நம்பருக்கு, இங்க நடமாட இங்க நம்பருக்குன்னு வந்திருக்கு. இங்க படமாட இங்க பகர்வதற்கு. அடுத்து வேற எந்த மோனையும் இல்லை. ஸோ ஒன்னாவது சீரும் மூணாவது சீரும் ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ ஒன்னாவது சீரும் மூணாவது சீரும் ஒன்றி வந்துச்சுன்னா ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை. இணை மோனைன்றது ஒன்னாவது சீரும் 2வது சீரும் ஒன்றி வருவது. ஒருவு மோனைனா 1வது சீரும் 4வது சீரும் ஒன்றி வருவது. கூளை மோனைனா 1வது 2வது 3வது சீர் ஒன்றி வருவது கூளை மோனை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பூக்களை பறிக்காது எவ்வகை வாக்கியம்? பூக்களை பறிக்காது என்றது கட்டளை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இமலிசை இலக்கண குறிப்பு அறிக. பண்புத்தொகை, வினைத்தொகை, வினையாளனையும் பெயர், வினைமுற்று. இமல் இசை என்பது ஆப்ஷன் பி வினைத்தொகை. இமல் இசை, இமல்கின்ற இசை, இமலும் இசை இப்படின்ட்டு 3 காலத்தையும் குறிக்கிறதுனால இது வந்து வினைத்தொகை.
நெக்ஸ்ட் கொஸ்டின், மல்லிகை சூடினால் என்பது பண்பு பெயர், தொழிலாகு பெயர், பொருளாகு பெயர், காலவாகு பெயர். இந்த இது எப்படி வரும்னா மல்லிகை பூவை சூடினால் அப்படின்ற மாதிரி தான் வரும். இதுல பூவுக்கு இங்க மல்லிகைன்ற பொருள் பூ அதோட சினையாகிய பூவிற்கு ஆகி வந்திருக்கனால ஒரு பொருள் ஒரு சினைக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து பொருளாகு பெயர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பயனில்லாத கலர் நிறத்துக்கு ஒப்பானவர்கள். வலிமையற்றவர், கல்லாதவர், ஒழுக்கமற்றவர், அன்பில்லாதவர். பயனில்லாத கலர் நிறத்துக்கு ஒப்பானவர் ஆப்ஷன் பி கல்லாதவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். தீக்காயம்பட்டவர், தீயினால் சுட்டவர், பொருளை காக்காதவர், நாவை காக்காதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் ஆப்ஷன் டி நாவை காக்காதவர். யாகாவர் ஆயினும் நாகாக்க, காவாக்கா, சோகாப்ப, சொல்லிழுக்கப்பட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த குறள் அணி இதுல தற்றுன்னு வந்ததுனால இது வந்து உவமை அணி. அதாவது கொடுக்கும் பண்பு இல்லாதவன்கிட்ட இருக்கிற சேர்ந்திருக்க செல்வம் வந்து ஊருக்கு நடுவுல ஒரு நச்சு மரம் வந்து பழுத்தது மாதிரி யாருக்கும் பயன்படாது, யாருக்கும் உதவாது என்று வள்ளுவர் கூறியிருக்காரு. இங்க வந்து வள்ளல் பண்பு இல்லாதவன்கிட்ட இருக்கிற செல்வத்தையும் நச்சு மரத்தையும் ஒப்பிட்டு அது போல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கனால இது வந்து உவமை அணி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஔவையார் இயற்றிய நூல் எது? வெற்றி வேட்கை, நன்னெறி, அருங்கலச்செப்பு, ஞானக்குறள். இந்த 4ல ஔவையார் இயற்றிய நூல் வந்து ஆப்ஷன் டி ஞானக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கரை பொறி இலக்கண குறிப்பு தருக. 6ஆம் வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை, ஊமை தொகை, பண்பு தொகை. கரை பொரு எப்படி வரும்னா கரையை பொரு. ஸோ கரையை பொருள்ல ஐ விகுதி வந்து மறைஞ்சு வந்திருக்கனால இது வந்து ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திரு கால்டுவெல், திரு ஜி போப், திரு வீரமாமுனிவர், திரு சீகன் பால்கோ. புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஆப்ஷன் பி ஜி போப். நெக்ஸ்ட் கொஸ்டின், வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, குறுந்தொகை. வளவன் ஏவா வானூர்தி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from the classical Tamil, The புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர். கால்டுவெல், ஜி போப், பெர்சிவல் பாதிரியார், ஜார்ஜ் எல்காட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல்காட். புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி போப் தான். ஆனா அதே புறநானூற்றை The 400 Songs of War and Fire என்ற பேர்ல மொழிபெயர்த்தவர் யார்? இந்த தலைப்புல மொழிபெயர்த்தவர் வந்து ஜார்ஜ் எல்காட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிறிஸ்துவின் வருகையை முன்பே அறிவித்த முன்னோடி. அருளப்பன், யோவான், சந்தா சாஹிப், சன்னியாசி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? இயேசு, மரியாள், யூதாஸ், வளவன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து ஆப்ஷன் டி வளவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது? தொண்டை நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு வந்து ஆப்ஷன் டி சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விற் கிளந்து தேர்தல் வேண்டா குறித்தது தோன்றிற் புலலென மொழி புலர்ந்துணர்ந்தோரை எனும் தொல்காப்பியர் இவ்வடிகளில் குறிப்பிடும் இலக்கியம். தூது, குறவஞ்சி, கலம்பகம், பள்ளு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பல்லு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுவது, சந்து அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது பல்லு, தூது, குறவஞ்சி, கலம்பகம்.
சந்து அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது என்னன்னா தூது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்க இலக்கியில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து, தெருக்கூத்து, சக்தி கரகம், உடுக்கையாட்டம். சங்க இலக்கியங்கள்ல கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஆப்ஷன் ஏ குடக்கூத்து என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் அகஸ்தியர், திருமூலர், கடுவெளி சித்தர், பாரதியார். யோக சமாதி உகந்தவர் சித்தரே. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி திருமூலர். சித்தர் என்பவர்கள் வந்து யோக சமாதி அடைஞ்சவங்க தான் திருமூலர் தான் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், கடுவெளி சித்தர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர். அப்ப இருந்த சித்தர்களோட ஒரிஜினல் நேம் வந்து யாருக்கும் அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. அதனால அவங்க பாடின பாடல்கள்ல அவங்க எதை சிறப்பிச்சு பாடியிருக்காங்களோ அதை வந்து ஒரு காரண பேரா இல்லை ஒரு பொது பேரா வச்சுதான் அழைப்பாங்க. ஸோ பாம்பை பத்தி பாடியிருந்தா அவருக்கு பாம்பாட்டி சித்தர், குதம்பை பத்தி அதிகமா பாடியிருந்தனால ஒரு பேர் குதம்பை சித்தர், அழுகுனின்ற ஒரு 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 உடை அணிஞ்சதுனால அவர் கடுவெளி சித்தர். அதே மாதிரி வெட்ட வெளியை வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர். கடுனா பரந்த வானம், ஆகாயம் அல்லது வெளி இதை சொல்லுவாங்க. ஸோ அதனால கடுவெளி சித்தர். வெட்ட வெளியை கடுவெளி சித்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். புலமை பெருங்கடல் என பெற்றவர் உவே சுவாமிநாதர், மு வரததாசனார், வா சுபா மாணிக்கனார், தோப்பா மீனாட்சி சுந்தரனார். புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ உவே சுவாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் மு வரததாசனார், மாப்போ சிவஞானம், திருவி கல்யாண சுந்தரனார், சி என் அண்ணாதுரை. காந்தியடிகள் வந்து 1919லயும் 1927லயும் தமிழகத்துக்கு வந்திருப்பாரு. அப்போது அந்தப்பெல்லாம் அவரோட சொற்பொழிவு வந்து மொழிபெயர்த்தது யாருன்னா ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் அகத்தியலிங்கம், ஹோக்கன், கால்டுவெல், பிரான்சிஸ் எல்லிஸ். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தாதா சாஹேப் பால்கே விருது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நாடகக்கலை மீட்டெடுப்பை தமது நோக்கம் கொண்டவர் நா முத்துசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது அண்ணா நூற்றாண்டு நூலகம், திருவனந்தபுரம் நூலகம், நடுவன் நூலகம், கன்னிமாரா நூலகம், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுனா ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழவாய் நெல்லி, இவை மூன்றும். மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தா இப்ப வரைக்கும் பயன்படுற செடி எதுனா கீழா நெல்லி. கீழா நெல்லிக்கு இன்னொரு முந்தைய பேர் வந்து கீழக்காய் நெல்லியும் அல்லது கீழவாய் நெல்லியும் சொல்லியிருப்பாங்க. இது மூணுமே கீழா நெல்லியை குறிக்கிறதா. ஸோ அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இவை மூன்றும். நெக்ஸ்ட் கொஸ்டின். உப்பள தொழிலாளர்கள் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் அலைவாய் கரையில் கரிப்பு மணிகள், ஒரு கடலோர கிராமம், சேற்றில் மனிதர். உப்பள தொழிலாளர்களோட உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி கூறியது எதுனா ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள். இதை எழுதினது யாருன்னா ராஜம் கிருஷ்ணம் தான் எழுதியிருப்பாங்க. அவங்க எழுதின இன்னொரு நூல் எதுனா சேற்றில் மனிதர்கள். இது வந்து வேளாண் தொழில கஷ்டப்படுற மக்களை பத்தி எழுதின புதினம். அளவாய் கரையிலேயும் இவங்க எழுதின நூல் தான். இது வந்து மீனவர்களோட வாழ்க்கையில படுற கஷ்டத்தை பத்தி சொல்ற புதினம். உப்பள தொழிலாளர் வாழ்க்கையை பத்தி சொல்றது கரிப்பு மணிகள், வேளாண் தொழிலாளர் பத்தி வாழ்க்கையை கூறுறது சேற்றில் மனிதர்கள், மீனவர்கள் வாழ்க்கையை பற்றி சொல்றது வந்து அலைவாய்க்கரை. ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய படைப்பாளர் யாருன்னா ஆப்ஷன் பி பா சிங்காரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்பல் என்று பாராட்டியவர். பா ஜீவானந்தம், திரு வி கல்யாண சுந்தரனார், காமராசரார், அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்பல் என பாராட்டியவர் ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா. சாரி, தவறு. தேசியம் காத்த செம்மன் என்று அழைத்தவர் யாருன்னா திரு வி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாட காட்டுவதற்கான பெயர். விளக்கப்படம், கருத்துப்படம், செய்திப்படம், பிரச்சாரப்படம். நிகழ்வுகளை படமாக காட்டுவது. ஆப்ஷன் சி செய்திப்படம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். பி எஸ் ராமையா, கூப்பா ராஜகோபாலன், கல்கி, புதுமைப்பித்தன். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் ஆப்ஷன் டி புதுமைப்பித்தன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். நா முத்துசாமி, கலாப்பிரியா, சுரதா, பாவனர். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ நா முத்துசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்வதற்கு அமைந்த நூல் எது? காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள அமைந்த நூல் பகவத்கீதை, அன்பு உள்ளம், ஹரிச்சந்திர நாடகம், சிரவண பிரதுர்பத்தி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி சிரவண பிரதுர்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இந்த சைடு அதை கண்டுபிடிச்சு, இந்த சைடு அது ரைட் சைடு வந்து கண்டுபிடிப்புகள் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு வந்து அதை கண்டுபிடிச்சவங்க பேர் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் இணைக்கி சொல்லியிருக்காங்க. அலெக்சாண்டர் பெயின் கண்டுபிடிச்சது என்னன்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஃபேக்ஸுக்கு முந்தைய வடிவத்தை கண்டுபிடிச்சவர். ஹேங்க் மேக்னஸி வந்து கண்டுபிடிச்சது எதுனா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் கருவி, அதாவது ஃபேக்ஸ் அனுப்புறது. இது அலெக்சாண்டர் பெயின் கண்டுபிடிச்சது வந்து ஜெராக்ஸ் மிஷினோட இனிஷியல் ஃபார்மு. ஹேக் மெக்கன்சி கண்டுபிடிச்சது ஃபேக்ஸு, அதாவது கம்ப்யூட்டர் மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்திகளை நகல் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. ஜான் ஜெப்பஸ்ட் பாரன் கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா தானியங்கி பண இயந்திரம், அதாவது ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சாரு. மைக்கேல் ஆல்ட்ரிச் கண்டுபிடிச்சது என்னன்னா இணைய வணிகம், காமர்ஸை கண்டுபிடிச்சது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 1, 3, 4, 2. 1, 3, 4, 2 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஜெராக்ஸை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் பெயின், ஃபேக்ஸை கண்டுபிடிச்சது ஹேங்க் மேக்னஸ்கி, ஏடிஎம் கண்டுபிடிச்சது ஜான் ஜெப்பஸ்ட் பாரன், காமர்ஸை கண்டுபிடிச்சது மைக்கேல் ஆல்ட்ரிச். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர். சச்சிதானந்தம், ஆறுமுக நாவலர், சி.வை. தாமோதரனார், உ.வி. சுவாமிநாதன். தமிழ் பதிப்புலகின் தலைமகன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். மாப்போசி கலந்துகிட்ட மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் வந்து ராஜாஜி கிடையாது, செங்கல்வராயன். செங்கல்வராயன் தான் மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர். அந்த கூட்டத்துல மாப்போசி வந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரம் காப்போம் என சொல்லியிருப்பாரு. சரி, அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். தேவநேய பாவனர், ரா இளங்குமரனார், மாப்போ சிவஞானம், காகிதமில்லத். திருச்சிராப்பள்ளிக்கு அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் வந்து ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராமேஸ்வரம் கோவில், பல்லவ குடைவரை கோவில், மதுரை மீனாட்சி கோயில், ராஜசிம்மேஸ்வரம். ராஜராஜ சோழன் கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் வந்து ஆப்ஷன் டி
ராஜ செம்மேஸ்வரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். குந்தித் தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் எது? எழுது. பயனற்ற செயல், உழைக்காதவன் செல்வன் அலையும், எளிதில் மனதில் பதித்தல், தற்செயல் நிகழ்வு. குந்தித் தின்றால் குன்றும் கரையும் என்பது ஆப்ஷன் பி. உழைக்காதவன் செல்வம் குன்றளவுக்கு இருந்தாலும் அது வந்து நாளடைவில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றதுதான். இருக்கிற பொருளை மட்டும் நம்பி உழைக்காம இருந்தோம்னா நம்ம பொருள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அழிஞ்சிரும் அப்படின்றத சொல்றது தான் இந்த பழமொழி யூஸ் பண்ணுவாங்க. குந்தி தின்றால் குன்றும் கரையும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படுத்தி எழுதுக. படகம், தவில், கணப்பாறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வரும், ரெண்டாவது கா வரும், மூணாவது தா வரும், அடுத்து நா வரும், அடுத்து பா, அடுத்துதான் மா. அகர வரிசைப்படி எழுதுனா இப்படிதான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் உடுக்கை எதுல வருது? ஆப்ஷன் பில தான் வருது. உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மணக்குரங்கு என்ற சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம், வினையெச்சம், உமைத்தொகை, உரிச்சுற்றொடர். மணக்குரங்கு, குரங்கு போன்ற மனம். குரங்கு போன்ற மனம் தான் மணக்குரங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பார்த்துட்டீங்கன்னா உவமேயம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, உவமை ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, உவமேயம் ரெண்டாவதா வந்திருக்கு. ஸோ அப்போ இது போன்ற உறுப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னன்னா உருவகம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதே இது குரங்கு மனம்னு வந்துச்சுன்னா அது உவமை தொகை. இங்கே வந்து மனக்குரங்குன்னு கொடுத்துருக்கனால இது உருவகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை, ஆறு. இந்த 4ல பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஆறு. கடல், பறவை, ஆழி இது மூணுமே கடலை குறிக்கிறதுக்குரிய இந்த மூணுமே கடலை தான் குறிக்கும். ஆறு மட்டும்ன்றது இது வந்து நதியை குறிக்கும். ஸோ அப்போ இதுதான் இந்த 4லே பொருந்தாதது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்தம் செய்க. மயில் அலரும் குயில் கூவ ஆந்தையாகவும், மயில் அகவும் குயில் அலரும் ஆந்தை கூவும். அதாவது மரபு பிழையோட கொடுத்துருக்காங்க. இது மரபு பிழை இல்லாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மயில் வந்து அகவும், குயில் வந்து கூவும், ஆந்தை அலரும். ஸோ இந்த 3 கரெக்டா இருக்குது எதுன்னு பார்க்கணும். மயில் அகவ, குயில் கூவ, ஆந்தை அலரும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்தம் செய்க. ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதுல சந்தி பிழை இல்லாம கரெக்டா இருக்கிற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி. வாழை பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இங்க இத்து வரல, இது வராது. இங்க ஏழை கிழவன் வியாழக்கிழமை. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமைக்கு இங்க தேவையில்லாம வந்திருக்கு, இது கிடையாது. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை, இங்கே எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இது கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறவினை சொற்களை கண்டறிக. நனைந்தான், படித்தான், திருத்தினான், நனைந்தான், வருவித்தான், திருத்தினான், படித்தான், வருவித்தான். இதுல நனைந்தான்றது தன்வினை, படித்தானும் தன்வினை. அப்ப இது ஆன்சர் வராது. இது திருந்தினான், இதுவும் தன்வினை, நனைந்தான் அதுவும் தன்வினை. அப்ப இது ஆப்ஷன் பி வராது. வருவித்தான் இது பிறவினை தான், திருந்தினான் இதுவும் பிறவினை தான். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதுல படித்தான்றது தன்வினை, வருவித்தான்றது பிறவினை. அப்ப இது வராது. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வருவித்தான், திருத்தினான் தான் பிறவினை சொற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். எதிர்மறை தொடர், செய்வினை தொடர், செயற்பாட்டு வினை தொடர், விளைவு தொடர். யாழ் மீட்டினாள். யாழை யார் மீட்டினா? பூங்குழலி. அத பூங்குழலி இங்க வினையை செய்யறது யாருன்னா பூங்குழலி. அப்போ இது வந்து என்னன்னா செய்வினை தொடர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இந்த விடைக்கேற்ற வினை அமைக்க சொல்லியிருக்காங்க. வணிக அறிவியல் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு இது பதிலாக வராது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது வரும். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக தான் பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எத்தகைய பொருட்களை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது, இந்த கேள்விக்கு இது ஆன்சர் அமையும். ஆப்ஷன் ஏ, பி இஸ் த ரைட் ஆன்சர். வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா, இது ஆம் இல்லை கொஸ்டின் கிடையாது. அப்ப இது வராது. எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும், இந்த கொஸ்டினும் ஆப்ஷன் டியும் வராது. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. கேழ்வார், பொலிக்கும், நசையி, பொத்து, மஞ்சை, நல்குவர், சாவர். ஃபர்ஸ்ட் கா தான் வரும், ரெண்டாவது சா வரும், மூணாவது நான் கடுத்து இங்கே நசை நல்லுன்னு இருக்கா. அப்ப சாத நாக்கடுத்து ரெண்டாவது வார்த்தையை பார்க்கணும். 2 நா இருக்கனால ரெண்டாவது வார்த்தையை பார்க்கணும். இதுல ரெண்டாவது வார்த்தை இங்க சா இருக்கு, இங்க இல்ல இருக்கு. அப்ப சா தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த் வரும். நல்குவர். அடுத்து மிச்சம் என்ன, பொலிக்கும், போந்து, மஞ்சை. பாக்கு அடுத்து தான் மா வரும். இப்ப பா தான் லாஸ்ட். பொலிக்கும் போந்துல ஃபர்ஸ்ட் பொலிக்கும் வருமா. அப்ப 5, இது 6, இது 7. இப்போ ஃபர்ஸ்ட் கேழ்வர் வருது ஆப்ஷன் ஏலையும் டில தான் இருக்கு. அப்ப முதல் 2 கேன்சல் பண்ணிடலாம். சாகுவர் 2லயும் வருது. இங்க நல்குவர் வருது, இங்க நசி வருது. நம்ம பார்த்திருக்கோம் நசை தான் மூணாவதா வரணும், நல்குவர் கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கேழ்வர், சாவர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா விகுதி அரோட முடியணும். ஸோ இங்க அரோட முடியுது எதுனா ஆப்ஷன் டி, தந்தவர். ஸோ தா என்ற வேர் சொல்லி வினை சொல்லி என்னன்னா தந்தவர். தந்துன்றது வினையச்சம், தந்தன்றது பெயரச்சம், தந்தது என்றது வினைமுற்று. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். சென்றால் என்பதோட வேர் சொல் கேட்டிருக்காங்க. சென்ற, சென்று. சென்றால் என்பதோட வேர் சொல் என்னன்னா ஆப்ஷன் சி, செல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி வேறுபாடு அடைந்து சரியான பொருட்களை தேர்வு செய்க. சூழ், சூழ், இந்த 3ஓட பொருள் கேட்டிருக்காங்க. சூழ்னா ஒருத்தர் சுற்றி வளைக்கிறது, சுற்று. சூழ்னா கற்பம் சொல்லுவாங்க. சூழ்னா சபதம். சூழ் உரைத்தான். அர்ஜுனன் துரியோதனை கொள்வதாய் சூழ் உரைச்சான்றது சபதம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, கருப்பம், சுற்று, சபதம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. எங்கள் ஊரில் பல புலவர் வாழ்ந்தார். எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தார். லாஸ்ட்ல இருந்து வருவோம். எங்கள் ஊரில் புலவர்கள் வாழ்ந்தால், இங்க பன்மை இருக்கு, இங்க இல்ல இருக்கு. புலவர்கள்ன்றது பெண் பாடல வராது. அப்ப இது தப்பு. எங்கள் ஊரில் பல புலவர்கள் வாழ்ந்தார். புலவர்கள் வந்திருக்கு, இங்க பன்மை இருக்கு, ஆனா இங்க ஒருமை இருக்கு. அப்ப இது வராது. இங்க புலவர்கள் வாழ்ந்தார்கள்னு வரணும். நெக்ஸ்ட், எங்கள் ஊரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. இங்க வாழ்ந்தது அதுன்றது அக்ரிணை குறிக்கும், புலவர்கள்ன்றது உயர்த்திணை. அப்ப இது தவறு. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஒருவர் வாழ்ந்தார்ன்றது இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்தி எழுதுக. நாகரிகம் கருதி குறிப்பிடுதல் இடக்கரக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களை குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை இடக்கரக்கல் மங்களமாகும். 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. நாகரிகம் கருதி மறைமுக குறிப்பிடுதல் இடக்கரக்கல் சரிதான். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களை குறிப்பிடுதல் மங்களம் தவறு. இது எப்படி வரும்னா, மங்களம் இல்லாத சொல்லுக்கு பதிலா மங்களமான சொல்ல மாத்தி பேசுறதுதான் மங்களம். ஆனா இங்க அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது தவறு.
ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை இடக்கரக்கல் மங்கலம் ஆகியன. இது சரி. ஸோ அப்படி பார்த்தா 1 3 சரி 2 தவறு. 1 3 சரி 2 தவறு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெண்பாவிற்குரிய ஓசை துள்ளல், தூங்கல், அகவல், செப்பல். வெண்பாவிற்குரிய ஓசை வந்து என்னன்னா ஆப்ஷன் டி செப்பல் ஓசை. அகவல்ன்றது ஆசிரியப்பாவிற்குரியது. துள்ளல் ஓசை வந்து களிப்பாவுக்குரியது. தூங்கல் ஓசைன்றது வஞ்சிப்பாக்குரியது. வெண்பாக்கு செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவுக்கு அகவல் ஓசை, களிப்பாவுக்கு துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாவுக்கு வந்து தூங்கல் ஓசை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருள். இந்த சைடு நூல் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்து அதோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. முல்லைப்பாட்டு எழுதினது யாருன்னா நப்பூதனார். காசி காண்டம் எழுதினது வந்து அதிவீரராம பாண்டியன். சிலப்பதிகாரத்தை இயற்றியது வந்து இளங்கோவடிகள். காலக்கணிதத்தை இயற்றியது வந்து கண்ணதாசன். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 3421. 3421 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். அரசன், வீரன், ஒற்றன், தலைவன். ஐ என்ப ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி தலைவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல். வனைவு, புனைவு, புதுமை, வளைவு. ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் என்னன்னா ஆப்ஷன் பி புனைவு. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் சொல்லுவோம், அதாவது வரலாற்று புனைவு. ஏற்கனவே நடந்த ஒரு இதோட ஒரு கதையோட நம்மளோட கற்பனை வளத்தையும் சேர்த்து சொல்றது, வரலாற்றோட நம்மளோட கற்பனை கதையும் சேர்த்து சொல்றது, புனைஞ்சு சொல்றதுனால அது வரலாற்று புனைவுன்னு சொல்லுவோம். அதோட இங்கிலீஷ்ல என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், தமிழ்ல வரலாற்று புனைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். பாரதியார். தொடரில் பயின்று வந்துள்ள வலுவ மீதி குறிப்பிடுக. திணை வலுவ மீதி, பால் வலுவ மீதி, மரபு வலுவ மீதி, இட வலுவ மீதி. வலுவ அமைதினா என்னன்னா இலக்கண குறிப்பில்லாத சொற்களை ஓசை இனிமைக்காக அது தப்பாவே இருந்தாலும் அதை வந்து செய்யுள்ள அனுமதிக்கிறது பேர் தான் வலுவ அமைதி. இங்க பாத்துட்டீங்கன்னா கட்டும் குயில் ஓசைன்னு இருக்கு. ஆக்சுவலா குயில் கூவும் தான். இங்க குயில் கத்தும்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. இது தவறு. ஆனாலும் இது ஓசை இனிமைக்காக அவர் இப்படி பயன்படுத்திருக்கனால இது வந்து கூவுன்னு கத்துன்னு இருக்கிறதுனால மரபு வலுவ மீதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். ஆண்மணிக்கடிகை, முதுமொழிக்காஞ்சி, ஆச்சாரக்கோவை, இன்னா 40, இனிய 40, களவழி 40, இன்னா 40, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி, ஏழாதி, ஆச்சாரக்கோவை. மணிமொழிக்கோவை என அழைக்கப்படுவது எதுனா நான் மணிக்கடிகை, முதுமொழிக்காஞ்சி, ஆச்சாரக்கோவை. இதுல இருக்கிற மணி மொழி கோவை, இதைத்தான் மணிமொழிக்கோவை என்ற அடைமொழியால சொல்றோம். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை, முதுமொழிக்காஞ்சி, ஆச்சாரக்கோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பதினெண் என்றால் என்ன? 18, 20, 11, 17. பதினென்னா 10 கூட்டல் 8. பதினா 10, எண்ணுனா 8. ஸோ 18. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? நப்பசலையார், பூதஞ்சேந்தனார், பூங்குன்றனார், குடப்புடவியலனார். இனியவை 40 என்ற பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும். மயில்கள், பெண்கள், நாகனவாய் பறவைகள், மரங்குத்தி பறவைகள். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இதுல பூவை குறிப்பது எதுனா ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உத்தரகாண்டம் எழுதியவர் யார்? ஒட்டக்கூத்தர், கம்பர், வில்லிபுத்தரார், புகழேந்தி. கம்பராமாயணத்துல மொத்தம் 5 காண்டம் இருக்கும். 6வதா ஒரு காண்டம் வந்து பின்னால சேர்த்திருப்பாங்க. அதுதான் உத்தரகாண்டம். இதை எழுதினது யாருன்னா ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். படைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? சமய தத்துவவாதிகள், பழமொழி பேசும் மக்கள், படை வீரர்கள், வணிகர்கள்.
படைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாருன்னா ஆப்ஷன் பி பழமொழி பேசுபவர்கள், பாடைமாக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இந்த சைடு நூல் கொடுத்துருக்காங்க, அதோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக சொல்லியிருக்காங்க. மணிமேகலை ஏற்றது யாருன்னா சீத்தலை சாத்தனார். கம்பராமாயணத்தை ஏற்றியது யாருன்னா இளங்கோவடிகள். பெரிய புராணத்தை ஏற்றியது சேக்கிலார். திருவிளையாடற் புராணத்தை ஏற்றியது பரஞ்சோதி முனிவர். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 2413. 2413 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முடிக்கிழுவேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் இது? கம்பராமாயணம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம். முடிக்கெழுவேந்தர் மூவருக்கும், அதாவது மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சிலப்பதிகாரத்துல தான் சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களை பற்றின குறிப்புகள் அதில் அடங்கியிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்து நீத்து ஒருபோதும் இவ்வடியில் நீபவனம் என்பது டேஷ். கடம்பவனம், உவவனம், பாலைவனம், மலர்வனம். நீபவனம் என்பது ஆப்ஷன் ஏ கடம்பவனத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று. குடும்ப விளக்கு, மருமக்கள் வழி மாண்பியம், குயில் பாட்டு, சீராப்புரான். பாரதியார் பாடிய நூல்கள் ஒன்று என்னன்னா குயில் பாட்டு. ஆப்ஷன் சி குயில் பாட்டு. குடும்ப விளக்கு எழுதின யாருன்னா பாரதிதாசனார். மருமக்கள் மாளி மான்மியத்தை எழுதினது யாருன்னா காந்திய கவி இது நாமக்கல் வே ராமலிங்கனார். சீராப்புராணத்தை எழுதினது யாருன்னா உமரப்புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழங்கே நீண்டெழுத வள்ளுகிரெங்கே நாலு என தொடங்கும் இரட்டுற மொழி பாடலின் ஆசிரியர் யார்? சொக்கநாத பலபட்டையார், அழகிய சொக்கநாதர், காபி காலமேகம், குமரேசனார். வாழங்கே நீண்டெழுத வள்ளுகி எங்கே நாலு. இரட்டுற மொழிதல் பாடுற வல்லவர் யாருன்னா ஆப்ஷன் சி கவி மேகம் காலமேக புலவர். காலமேக புலவர் தான் இரட்டுற மொழி பாடுவதில் வல்லவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்துள்ளது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடகம். மனோன்மணியம் குறித்த 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இல்லை எது சரின்னு கேட்டிருக்காங்க. மனோன்மணியத்தோட கிளைக்கதை சிவகாமி சபதம் சரிதான். நூலோட தொடக்கத்துல கடவுள் வாழ்த்தும் தமிழ் வாழ்த்தும் அமைந்திருக்கும் சரிதான். இந்த தமிழ் வாழ்த்து தான் நம்ம தமிழக அரசோட வாழ்த்து பாடலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எளிய நடையில் வெண்பாவால் அமைந்துள்ளது தவறு. இது ஆசிரிய பாவால் ஆனது, வெண்பாவால் ஆனது இல்லை. அப்போ 3வது தவறு. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் சரிதான். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 1, 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நம்மாழ்வார், திருப்பாணாழ்வார், மதுர கவியாழ்வார். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்கேதார பதிகத்தை பாடியவர் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் ஆப்ஷன் சி சுந்தரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். திருப்பாவை, திருவாய்மொழி, நாச்சியார் திருமொழி, தேவார். மார்கழி மாசத்துல திருமால் கோயிலும் வீடுகளிலும் பாடப்படும் பாடல் என்னன்னா திருப்பாவை. திருப்பாவை என்பது என்னன்னா இளம் பெண்கள் திருமாலை வேண்டி நோன்பு இருக்கிற விரதத்தை தான் திருப்பாவை என்போம். இதை இயற்றது யாருன்னா ஆண்டாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார்? மறைமலை அடிகள், பேராசிரியர் தனிநாயகம், தேவநாய பாவனர், உவே சுவாமிநாதன். தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி தேவநேய பாவனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் படிக்க தொடங்கினேன் என்று கூறியவர்.
திருக்குறள் மூலத்தை நேராக படிக்க விரும்பி தமிழ் படி யார்? அண்ணல் அம்பேத்கர், முனைவர் இமினு, காந்தியடிகள், ஜிபோ. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர்? வாணிதாசன், உவமை கவிஞர் சுரதா, மூமேத்தா, ஈரோடு தமிழன்பன். பாவேந்தர் நினைவு பரிசை வென்றது யாருன்னா ஆப்ஷன் பி, உவமை கவிஞர் சுரதா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர்? கவியரசர், உடுமலை நாராயண கவி, கவி சக்கரவர்த்தி கம்பர், கவிவேந்தர், மூமேத்தா. பகுத்தறிவு கவிஞர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி, உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர்? மகாகவி பாரதியார், கவிஞர் வாணிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் வேராமணிக்கம். வாழ்வினில் செம்மை செய்பவர் நீயே தமிழ்தாய் வாழ்த்து பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் சி, பாவேந்தர் பாரதிதாசனார். இந்த பாடல் தான் புதுச்சேரிக்கு வந்து மாநில பாடலா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளித்தது? 40 அடி உயரத்தில், 60 அடி உயரத்தில், 6 அடி உயரத்தில், 4 அடி உயரத்தில். ஸ்ரீரங்கத்துல நாயக்க மன்னர் மற்றும் அவரோட பட்டத்தரசி உருவங்கள் வந்து எத்தனை அடி உயரத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, 4 அடி உயரத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீலபத்திரம். அக்ஷராபியாசம்ன்றது எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம்ன்றது கல்வி பயிற்சி, வித்யாரம்பம்ன்றது கல்வி தொடக்கம், சீதாளபத்திரம்ன்றது தாளை மடல். இங்க வந்து சமஸ்கிருத பெயர் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய தமிழ் பெயர் கேட்டிருக்காங்க. வித்யான்றது கல்வியை குறிக்கும். ஸோ இங்க வித்யாபியாசம்ன்றது கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் ஆரம்பம் தொடக்கம். ஸோ அப்ப கல்வி தொடக்கம். வித்யான்றது கல்வி, வித்யாரம்பம்ன்றது தொடக்கம். அக்ஷராபியாசம், அக்ஷரம்னா எழுத்து, பியாசம்னா பயிற்சி. ஸோ அப்ப எழுத்து பயிற்சி. சீதாள பத்திரம்னா தாளை மடல், பத்திரம்னா மடல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 3, 2, 4, 1. 3, 2, 4, 1. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர்? மறைமலை அடிகளார், தேவநேய பாவாணர், மாப்போ சிவஞானம், பரிதிமாற் கலைஞர். வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானம் உண்டு என கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் பி, தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் கொஸ்டின். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம்? நாடகம், கதை, கவிதை, கட்டுரை. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, கவிதை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர், பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் முறையே. முன்னாடியே பார்த்தோம், பகுத்தறிவு கவிராயர் என்றது உடுமலை நாராயண கவி. ஸோ மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். முதல் பொது நூலகம் வந்து மும்பை நடுவண் நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளது கன்னிமரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம். இதுல தவறான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். சரிதான். இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். தவறு. மும்பை கிடையாது, கல்கத்தா நடுவண் நூலகம் தான் முதல் பொது நூலகம் இந்தியாவோட. உலகிலேயே தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ளது கன்னிமரா நூலகம். சரி. கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம். சரி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி மட்டும் தவறு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.